தட்சிணாபுரம் சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யும் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான உத்தரவும் பத்திரப்பதிவுத்துறைக்கு, அந்த வில்லங்க பதிவுத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெகஜால கில்லாடி என்ற திரைப்படத்தில் நடித்த நடிகர் பிரபுவின் அண்ணன் ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு 9 கோடி ரூபாய் வரை பணத்தை வழங்காததால் அவரது அந்த கடனுக்காக அந்த வீட்டை விற்று பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் 9 கோடி கடன் தொகையை வழங்க வேண்டும் அல்லது அந்த தியாகராய நகரில் உள்ள சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யவும் உத்தரவிட்டிருந்தது. அதன் பின்னர் ராம்குமார், துஷ்யந்தின் தந்தை ராம்குமார் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் வீடு இளைய சகோதரர் நடிகர் பிரபுவின் பெயரில் தான் இருக்கிறது, அவருக்குத்தான் வீடு என்று சிவாஜி கணேசன் உயில் எழுதி வைத்திருக்கிறார் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். அதனால் வீடை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வீட்டிற்கும் தமக்கும் எந்த விதமான சொத்துரிமையும் கிடையாது என்று சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். இந்த பத்திரத்தை இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அந்த பிரபலமான அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக பத்திரப்பதிவுத்துறையின் அந்த வில்லங்கத்துறை பிரிவுக்கும் உரிய ஆணைகளை சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பி வைத்திருக்கிறது. இதனால் சிவாஜி கணேசனின் வீடு ஜப்தி செய்யும் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பானு.